இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புத்தகத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமான 13வது வசனத்திலே, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடே கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். 7 நாட்கள் இரவு பகல் தாண்டின பின்பு யோபு பக்தன் 3ஆம் அதிகாரத்திலே பேசத் தொடங்கியதையும் 4ஆம் அதிகாரத்திலே அவருடைய நண்பனாகிய எலிப்பாசு பேசத் தொடங்கியதையும் நாம் பார்க்க முடிகின்றது. 3ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் யோபு தன் பிறந்த நாளை சபிப்பதை பார்க்க முடிகின்றது. 2வது பகுதி 11ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் மரணத்திற்காக ஏக்கம், ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி. 3வது பகுதி 20ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் துன்பத்தின் தீவிரமும் தொடர்ந்து வருகின்ற கேள்விகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. யோபு மிகுந்த ஆழ்ந்த வேதனையிலே உள்ளத்திலும் உடலிலும் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தினாலே தன்னுடைய பிறந்த நாளை சபிப்பதை பார்க்க முடிகின்றது. யோபு 7 நாட்கள் மௌனமாயிருந்த பின்பு வாயை திறந்து தன்னுடைய பிறந்த நாள் இருளடைய வேண்டும் என்றும் அது தேவனால் மறக்கப்பட வேண்டும் என்றும் சபிக்கின்றார். 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தான் பிறந்த நாளை சபிப்பது அவமானப்பட்டு மிகுந்த வேதனையோடு தாங்குணா துயரத்தோடு தேவன் தன்னை கைவிட்டு விட்டது போன்ற ஒரு நிலைமையிலே அவர் இப்படியாய் சொல்வதை பார்க்க முடிகின்றது. இப்படி பல வார்த்தைகளை பேசினாலும் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கர்த்தரை தூசிக்கவில்லை, சபிக்கவில்லை என்பதை கவனமாய் கவனிக்க வேண்டும். அவருடைய கதறுதல்கள், வேதனைகள், நம்பிக்கை இழந்த நிலைமைகள் தன் வாழ்க்கையிலே தான் அனுபவிக்கின்ற துயரங்களின் வெளிப்பாடே தவிர ஆண்டவருக்கு, கடவுளுக்கு எதிரான எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கும் கதறல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சந்தேகங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்திக்கின்ற உணர்வுகளையும் ஜெபத்தில் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அதை நாம் வேதத்திலே பல பகுதிகளிலே வாசிக்கின்றோம். நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வேதனையின் மத்தியிலே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவனிடம் மன்றாடுகின்றார், கேள்வி கேட்கின்றார். அன்பானவர்களே, நாமும் இப்படிப்பட்ட பாடுகளினூடாய் கடந்து செல்லும்போது ஒருபோதும் தேவனை சபிக்கவோ மறுதலிக்கவோ கூடாது. நம்முடைய தேவைகளை, நம்முடைய பாடுகளை ஆண்டவரிடம் சொல்லி நாம் அழ முடியும் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். 2வது பகுதியான 11ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் தன்னுடைய மரணத்திற்கான ஏக்கமாய், ஏன் பிறந்தேன், நான் கருவிலே இறந்திருக்கலாமே, இந்த மாபெரும் பேரழிவை என்னுடைய கருவிலேயே நான் அழிந்திருந்தால் அனுபவித்திருக்க மாட்டேனே என்று வேதனைப்படுகின்றார். மரண அடைந்தால் நான் அமைதியாய் இந்த தொல்லைகள் அனைத்தும் நீங்கி ஓய்ந்து சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அடிமைகளுக்கும் தலைவர்களுக்கும் ஓய்வெடுக்கும் இடமாகிய மரணத்தில் எனக்கு விடுதலை கிடைத்திருக்குமே என்று அங்கலாய்ப்பதை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதியான 20ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் துன்பப்படுவோருக்கு ஏன் வெளிச்சம், கசப்பான வாழ்க்கை வாழ்பவர்கள் அதிலிருந்து தப்பிப்போக வழியற்றவர்களையும் ஏன் அப்படி அடைத்து வைக்கிறார் என்று ஆண்டவரிடம் அவர் கேள்வி கேட்கின்றார். பயம் மற்றும் அமைதி அற்ற நிலைமையிலே தனக்கு ஏற்பட்ட எல்லா காரியங்களுக்கும் தனக்கு முன்பே பயத்தை உண்டாக்கியதாகவும் தனக்கு அமைதியோ இளைப்பாறுதலோ இல்லாமல் வேதனை மட்டுமே மீதி இருப்பதாகவும் கூறி தனது இயலாமையை வெளிப்படுத்துகின்றார். தன் வாழ்க்கையிலே தன்னுடைய குழந்தைகளை, சம்பத்தை, செல்வத்தை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் சரீர சுகத்தையும்
தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டு வேதனை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் யோபு 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று அங்கலாய்க்கின்றார். தேவரீருடைய சமூகத்தையும் அவருடைய தயவையும் பெறுவதே யோபின் மிகப்பெரிய ஆவலாக இருந்தது. இப்பொழுது யோபு அதிகமாக பயந்த காரியம் சம்பவித்து இருக்கிறது. ஆனபடியினாலே தேவன் தன்னை கைவிட்டது போல் தோன்றியதினாலே தேவனுடைய சமூகத்திலே அவர் வேண்டிக் கொள்ளுகின்றார். ஆண்டவரை சபிக்கவோ மறுதலிக்கவோ செய்யாதபடி அவருடைய இரக்கத்திற்காகவும் விடுதலைக்காகவும் தேவனிடத்திலே ஜெபிப்பதையே பார்க்க முடிகின்றது. இப்படி ஜெபிப்பதை யோபு 6ஆம் அதிகாரம் 8, 9 நாம் படிக்கும்போது, என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் என்று வேண்டுவதை பார்க்க முடிகின்றது. 3ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்திலே, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று அங்கலாய்க்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளிலே சுகமற்றவர்களாய், இளைப்பாறுதல் அல்லாதவர்களாய், அமைதல் அல்லாதவர்களாய், தத்தளிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஊற்றி விடுவது மிகவும் நல்லது. சங்கீதக்காரரும் இப்படி புலம்பி அழுவதை நாம் சங்கீதம் 38, 8வது வசனத்திலே படிக்கின்றோம். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்றும், அப்படி இருக்கும்போது ஆண்டவரிடமிருந்து மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை சங்கீதம் 119, 143வது வசனத்திலே, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் சுகமில்லாத, இளைப்பாறுதல் இல்லாத, அமைதல் இல்லாத, தத்தளிப்பான நேரங்களிலே கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய வசனங்களிலே மனமகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்வோமாக. தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே எலிப்பாசினுடைய வாதத்தை நாம் பார்க்க முடிகின்றது. எலிப்பாஸ் என்பவர் அனுபவ ஞானம் சார்ந்ததாக இந்த பகுதியிலே அவர் வாதிடுகின்றார். யோபனுடைய வார்த்தைகளை கேட்ட பின்பு தர்க்கரீதியான வாதங்களை எடுத்துரைக்கின்றார். தன்னுடைய தத்துவத்திலே உலக மனிதர்கள் என்ன பேசுவார்களோ மிக சிறந்த பேச்சுக்களை அவர் எடுத்து வைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி சூழ்நிலைக்கு பொருந்தாத பல ஆலோசனைகளை அனுபவம் சார்ந்தவைகளாக தர்க்க ரீதியான தத்துவங்களின் அடிப்படையிலே பலருக்கு நாம் ஆறுதல் சொல்வதற்கு கடந்து வருவோம். அன்பானவர்களே, அப்படி அல்லாதபடி கர்த்தருடைய வசனத்தின்படியே நாம் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பதை எலிப்பாசின் வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. 4ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் எலிப்பாசின் மென்மையான வாதத்தின் தொடக்கத்தை பார்க்க முடிகின்றது. 2வது பகுதி 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீதிமான்களுடைய நித்திய நியதியை குறித்து பார்க்க முடிகின்றது. 4வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் எலிப்பாசின் தரிசனத்தை காண்கின்றோம். 4வது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் மனிதனின் பலவீனம் மற்றும் தேவரீருடைய நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியின் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் துன்பத்தை குறித்து ஆறுதல் கூறுவதற்காக தான் அனுமதி கேட்கின்றார், நான் பேசலாமா என்று. தொடர்ந்து யோபு பலருக்கு ஆன்மீக ஆலோசனைகளை வழங்கியவர் என்பதை முந்தைய வாழ்க்கையை குறித்து யோபுக்கு நினைவுபடுத்துகின்றார். 3வதாக யோபு தற்போது சோதனைகளை எதிர்கொள்ளும் போது அவரது விசுவாசமும் நேர்மையும் சோதிக்கப்படுவதாக அவருடைய சோதனை கால அணுகுமுறையை குறித்து எலிப்பாஸ் விவரிக்கின்றார். யோபுவின் முதல் 3 நண்பர்களான எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் ஆகியவர்களுடைய முதல் 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் இங்கு ஆரம்பமாகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. பக்தன் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த எலிப்பாஸ் நண்பர் தன்னுடைய அனுபவம் சார்ந்த ஞானத்தினாலே
தர்க்க ரீதியான தத்துவங்களின் அடிப்படையிலே வாதங்களை அவர் தொடங்குவதை பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட ஆலோசனைகள் வேத சத்திய வசனங்களின் அடிப்படையிலே குறைபாடுகள் உடையதாகும். ஆகவே நாம் மற்றவர்களை பாவிகள் என்று நியாயம் தீர்க்கிறதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் சொல்லும்போது பாவிகள் எப்போதும் துன்பப்படுகிறார்கள், உண்மையான நீதிமான்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியுடன் வளமுடன் வாழ்வார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஏழ்மையும் துன்பமும் எப்பொழுதும் பாவம் நிறைந்த வாழ்க்கையையும் வளமும் வெற்றியும் நீதியுள்ள வாழ்க்கையும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இவருடைய மனப்பான்மையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அதிகாரத்தின் 2வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் ஆயாசப்படுவீரோ ஆயாசப்படுகிறீர் என்ற ஒரு புதிய தமிழ் சொல்லை கற்றுக்கொள்கின்றோம். ஆயாசம் என்று இங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது கலக்கம் என்பதனுடைய அர்த்தமாகும். ஆகவே நீர் கலக்கமடைவீரோ என்று கேட்டுவிட்டு நீர் கலக்கமடைகிறீர் என்று அவருக்கு சொல்லுகின்றார். 2வது பகுதியான நீதிமான்களுடைய நித்திய நியதி என்று அவர் சொல்லுவது, எவனாவது அநியாயத்தை விதைத்து தீவினையை அறுக்கிறதை நான் கண்டதில்லை, பாவம் செய்கிறவர்களே தேவனுடைய கோபத்தினால் அழிகிறார்கள் என்ற பொதுவான மனித தத்துவ கருத்தை முன்வைப்பதை பார்க்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போது என்று நினைத்து பாரும் என்று கேட்கின்றார். நீதிமான் அழிவதில்லை என்பதும் துன்மார்க்கரோ தண்டிக்கப்படுவார்கள் என்பதும் வேத இயலின் ஒரு பகுதியான உண்மையானது. இதை புரிந்து கொள்வதற்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்களை படிக்கும்போது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று நாம் படிக்கின்றோம். அப்படி இருந்தாலும் நீதியானது நிலைநாட்டப்படும். ஆனால் குற்றத்திற்காக தகுந்த தண்டனை பல வேளைகளிலே மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை. குற்றமற்றவர்கள் துன்பப்படுகின்றார்கள். இந்த உண்மையை எலிப்பாஸ் கண்டு கொள்ள தவறி போய்விட்டார். குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக யோவான் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனங்களை படிக்கும்போது, பிறவி குருடனாகிய ஒருவனை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சீசர்கள் கேட்கின்றார்கள், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று. இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக சொல்லுகின்றார், அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே குற்றம் அற்ற இந்த பிறவி குருடன் தண்டனையை அனுபவித்து குருடனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே போல லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 4, 5ஆம் வசனங்களிலே, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எல்லாரும் குற்றவாளிகளாயிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ என்று இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கின்றார். நீதிமான்களும் பல வேளைகளிலே தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதையே பார்க்க முடிகின்றது. 4வதாக, தேவனுக்கு முன்பாக மனிதன் நீதிமானாக இருக்க முடியாது என்றும், தேவனுடைய தூதர்களிடமே தேவன் குற்றத்தை காண முடிகின்றது என்பதையும், மண்ணான மனுஷன் எம்மாத்திரம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நம்மை படைத்த ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ நீதி உடையவர். அவர் ஒருவரே நீதியாய் அரசாளுகிறவர். அவருடைய கரத்தின் கீழ் இருக்கிற நாம் அவரையே முழுவதுமாய் எல்லாவற்றிலும் சார்ந்து வாழ வேண்டும் என்பதையே இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளுவோம். அப்படியே வாழ்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.